இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான நடிகர் காலமாயிட்டாரு. தன்னோட 75வது வயசுல காலமான ராஜேஷ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சொல்ல போனா இவர் இன்னொரு விஷயத்துல பிரபலமானவர். அதுக்கு காரணம் என்னன்னா, தன்னோட 40 வயசுலயே தனக்காகவே தான் உயிரோட இருக்கும் பொழுதே கல்லறை கட்டியிருக்காரு. அதுக்கு அவர் வியக்க வைக்கக்கூடிய காரணத்தையுமே சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவரை அன்னைக்கு பேசின அந்த ஒரு பேட்டிகள் இன்னைக்கு இணையத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. சினிமாவில் மட்டும் இல்லாமல் சீரியல்கள்லையுமே நடிச்சிருக்காரு ராஜேஷ் அவர்கள். இவர் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடங்கள்லையுமே 150க்கு மேலே படங்களில் நடிச்சிருக்காரு. நடிகர் ராஜேஷ் அவர்கள் திருவாரூரில் உள்ள மன்னார்குடியில் பிறந்திருக்காரு. இவருடைய தமிழ் உச்சரிப்புங்கிறது ரொம்பவே சுத்தமாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தமிழ் உச்சரிப்புக்காகவே பல ரசிகர்கள் இருக்காங்க. இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, தமிழ் திரையுலகத்தில் 45 வருஷமாக வேலை பார்த்துருக்காரு. எஸ்எஸ்ஆருக்கு அடுத்ததாக தமிழை ரொம்பவே சுத்தமாக உச்சரித்தவரில் இவர் முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இவரை மாதிரி தமிழ் உச்சரிக்கிறவங்க ரொம்பவே குறைவாகவே மாறிட்டாங்க. நடிகர் ராஜேஷ் அவர்கள் 7 வருடங்களுக்கு மேலாக ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. அந்த ஒரு டைமில் தான் இவருக்கு தமிழ் மேலே ஈர்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் இவர் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு அழகா பேசிட்டு இருந்திருக்காரு. ராஜேஷ் அவர்களுடைய இறப்புக்கு சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் வருத்தங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ராஜேஷ் அவர்கள் தன்னுடைய 40வது வயசுல எதுக்காக தனக்காக கல்லறை கட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாருன்னா, நான் ஒரு முறை லண்டனுக்கு போயிருந்தேன். அப்போ காரல் மார்க்ஸ் அவர்களுடைய கல்லறையை பார்த்தேன்னு சொல்லியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனால் எனக்கு அந்த கல்லறை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னார். அந்த கல்லறையில் நான் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்த வருஷமே நான் எனக்காகவே ஒரு கல்லறையை கட்டிக்கிட்டேன். அந்த காரல் மார்க்ஸ் கல்லறையில் என்ன தான் அப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவருடைய கல்லறையில் அடுத்தடுத்து ஒரு அடக்கம் செய்யும் வகையில் அறைகள் இருக்கும். ஒருத்தவங்களை அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க உடல் கீழே போனதுக்கு அடுத்ததாக அந்த உடல் மேலேயே அடுத்த ஒரு கல்லறையை கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நானுமே எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு மாடலில் மார்பிள்ஸ் வச்சு ஒரு கல்லறையை கட்டிக்கிட்டேன். அதை தொடர்ந்து நான் கல்லறை கட்டி கொஞ்ச நாள்லேயே என்னுடைய அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய அப்பாவும் தவறிட்டாரு. அதுக்கு அடுத்ததாக 2012 என்னுடைய மனைவியும் தவறிட்டாங்க. அவங்கள எல்லாரையுமே இந்த ஒரு கல்லறையில் தான் நான் அடக்கம் பண்ணினேன். இந்த ஒரு விஷயத்தையுமே அந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்ததாக எனக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. நடிகர் ராஜேஷ் அவர்கள் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, நான் 40 வயசு ஆகும்போதே எனக்கு கல்லறையை கட்டிக்கிட்டேன். இதுக்கு இன்னொரு காரணமும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் ஒரு பழமொழி சொல்லணும்னா, தனக்கு தானே கல்லறை கட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க 100 வருஷம் வரைக்குமே இருப்பாங்களாம். ஆனால் நான் கட்டினதுக்கு அது காரணம் கிடையாது. நான் 100 வருஷங்கள் வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படலை. என்னுடைய கல்லறையை நான் இறந்ததுக்கு அப்புறமா நான் பார்க்க முடியாது, எப்படி இருக்குங்கிறதையும் என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நானே எனக்காகவே கட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கட்டும்போது அந்த கட்டிய மார்பிள்ஸ் கல்லறை இடிஞ்சிருச்சு. அதை புதுப்பிச்சு நான் திரும்பவும் கட்டியிருந்தேன். இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம். நான் இறந்து போயிட்டேன்னா திடீர்னு என்னோட மகளோ மகனோ எப்படி கல்லறை கட்டுறதுங்கிறதுல அவங்க தவிச்சு நிற்கக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காகவுமே நான் எனக்கு கல்லறை கட்டிக்கிட்டேன். எல்லாருமே இந்த மாதிரி கல்லறை கட்டுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கல்லறை கட்டியிருக்கேங்கிறது எனக்கு ஒரு திருப்தியாக தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச வசனத்தை கூட நான் அந்த கல்லறையில் எழுதி வச்சுருக்கேன். இந்த ஒரு விஷயத்தையுமே பேட்டியில் அழகாகவே சொல்லியிருப்பார். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நடிகர் ராஜேஷ் அவர்கள் ஜோதிடத்தில் ரொம்பவே நம்பிக்கை உடையவராம். அடுத்ததாக ஒரு சுத்தமான சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்காரு. 1983வது வருஷத்துல பிரபல சமூக சீர்திருத்தவாதியும் திராவிட இயக்க தலைவருமான பட்டுக்கோட்டை டேவிஸ் வானாதிரியாரோட பேத்தியான ஜோன் சில்வியா வானாதிரியார மணந்திருக்காரு. இவருக்கு திவ்யா தீபக் என்ற 2 பசங்களும் இருக்காங்க. இவர் ஒரு டப்பிங் கலைஞராகவும் இருந்திருக்காரு. இவ்வளவு திறமைகள் உள்ள நடிகர், டப்பிங் கலைஞர், எழுத்தாளர், இந்த மாதிரி பன்முக திறமைகள் உள்ளவரோட திறமைகள் மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சிறந்த கலைஞரை நம்ம இழந்திருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுதே கஷ்டமாக தான் இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவருக்கு திடீர்னு குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டு மூச்சு திணறலுமே ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு அவசரத்துக்காக மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கும் பொழுதே உயிரிழந்திருக்காரு. மக்களுடைய அஞ்சலிக்காக அவருடைய உடல் ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கு. ராஜேஷ் அவர்களுடைய மறைவுக்கு
தமிழ் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துட்டு வராங்க.